அது வெயிட் பண்ற வரைக்கும் இருக்க மாட்டாங்க. கொதிச்சாலும் சரி கொதிக்கலினாலும் சரி எடுத்து ஊத்துருவாங்க. பாசிப்பருப்பு ஒரு 4 பிச்சு போட்டு பாயாசத்தை மேல ஊத்தி சும்மா அப்படியே குழச்சி அடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். வணக்கம், நான் உங்க சப்தினா. வெல்கம் பேக் டு சப்தினாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம எங்க வந்தோம்னா கோயம்புத்தூர்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கடலை பருப்பும் பச்சரிசியும் போட்டு பண்ற பாயாசம். நம்ம வீட்டில் பாயாசம் சொல்லும்போது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் பால் ஊற்றி பண்ணியிருப்பீங்க, இல்லை தேங்காய் பால், அப்படி இல்லைன்னா மற்றபடி டேஸ்ட்டுக்கு என்ஹான்ஸ் பண்ணி தர மாதிரி அடுத்த சீசன் என்ன போட்டிருப்பீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பண்ணுற ஒரு பாயசம் பார்க்க போகிறோம். கடலை பருப்பும் பச்சை அரிசியும் போட்டு வேக வச்சு அதில் வெல்லம் போட்டு ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது. இதில் நெய் கூட போட மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னங்க, எத்தனையோ விதவிதமாக பாயாசம் குடிச்சிருப்பீங்க. ஆனால் நாங்கள் செய்கிற அந்த காலத்து பாயாசம் எத்தனை பேர் குடிச்சிருக்கிறீங்க என்னன்னு தெரியாது. அது அரிசி கடலைப்பருப்பு போட்டு செய்கிற பாயாசம். அது பார்த்தீங்கன்னா 2 நாள் வச்சு 3 நாள் வச்சு குடிக்கலாம். எங்கள் மாமியார் பெரிய மாமியாரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சட்டியில் வச்சு 3 நாளைக்கு வச்சு குடிப்பாங்க. அந்த அளவுக்கு ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த பாயசத்தை பற்றி நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சு போகிறோம். வாங்க இந்த ரெசிபி சொல்லி தர போகிறாங்கன்னா, திருமதி மனோமணி. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் மனோமணி அக்கா பற்றி. அவங்க வீட்டில் பண்ணுற ட்ரெடிஷ்னலாக பண்ணுற அந்த ரெசிபியை நம்ம நிறைய தேடி கண்டுபிடிச்சி அவங்க கிட்ட இருந்து கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இந்த ரெசிபியும் அல்டிமேட்டான ரெசிபி. நம்ம வீட்டில் பெரும்பாலும் பாயசம் பால் பாயசம் இருக்கும். அதுக்கு போல இந்த பாயசம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். போலாமா? பார்க்கலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கேன். சரி சார், உங்க வீட்டு பாயசத்தை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வந்திருக்கோம். அதாவது உங்க ஊர் பாயசம். எப்பவுமே குழம்பு கிரேவி அந்த மாதிரி தான் போட்டோம். பாயாசம் இது வரைக்கும் ஒன்றும் போடல. அதனால இன்னைக்கு எங்களுடைய பழைய காலத்து பாயாசம் செய்யலாங்க. பேரே பழைய காலத்துன்னா இது வந்து கடலைப்பருப்பு அப்போ செய்வாங்க. அந்த காலத்துல எல்லாம் தாத்தனெல்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி பாயாசம் தான் வச்சு குடிப்பாங்க. இப்போதான் விதவிதமாக பாயாசமெல்லாம் வந்துருக்குது. ஆனால் இந்த பாயாசம் குடிச்சா அவ்வளோ ருசியாக இருக்கும். 2 நாள் வச்சு குடிப்போம். இதெல்லாம் வந்து வச்சுட்டோம்னா சூடு பண்ணி 2 நாள் குடிப்போம். அந்த மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்கும் இந்த பாயாசம். ஆமா. அப்பெல்லாம் ஃப்ரிட்ஜ் அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. இதுல வந்து பாத்தீங்கன்னா பால் எல்லாம் எதுவுமே சேர்த்துறது இல்லை. அதனால இது வந்து வச்சுட்டோம்னா 2 நாள் வச்சு குடிக்கலாம். இது வந்து நம்ம இந்த சைடுல தான் அதிகமாக பண்ணுவேன். அப்படி இந்த சைடு ஈரோடு, கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாம் பண்ணுவாங்க. நல்ல விஷயம். அப்போ இந்த கடலைப்பருப்பு அரிசி பாயாசத்துக்கு தேவையான பொருட்கள் சொல்லுங்க. அதுக்கப்புறம் செய்முறை பார்த்துக்கலாம். கடலைப்பருப்பு 1 டம்ளர், பச்சரிசி 1/4 டம்ளர், தேங்காய் 1 கைப்பிடி அளவு, வெல்லம் 400 கிராம், சுக்கு 1 ஸ்பூன், ஏலக்காய் 2 ஸ்பூன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கடலைப்பருப்பு அரிசி பாயாசத்துக்கு இப்போ வந்து அரிசி வறுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து பச்சரிசி தான் எடுத்துக்கணும். பச்சரிசி 1/4 டம்ளர், கடலைப்பருப்பு 1 டம்ளர் அளவு. ஆமா, பாத்தீங்கன்னா அது கடலைப்பருப்பு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும். ஏன்னா வேகணுங்கல்ல, அதனால ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கணும். அரிசியும் வேகணுங்கிறது இதுவுமே வறுத்து ஊற வைக்கிறோம். ஏன் வறுக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாசம் நல்லா இருக்கும், பாயாசம் நல்லா ருசியாக இருக்கிறதுக்காக தான் வறுக்கிறோம். இது சரி, ஓகே, டன். ஸோ நீங்கள் வீட்டில் பண்ணும்போது அரிசியை வந்து வறுத்து நீங்கள் பண்ணும்போது வாசத்துக்காக பண்ணுறோன்னு சொல்லி புரிஞ்சுக்கோங்க. அதே டைமில் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டால் தான் அந்த கடலைப்பருப்பு வந்து சீக்கிரமாக வேகும். அதே டைமில் அந்த அந்த ஒரு மாதிரி ஒற்றை பக்குவம் கொடுக்கும். ரைட்டா? டன். இந்தாங்க அரிசி. இதுக்கு என்ன அரிசி? பச்சரிசி. ஆமாம், இதில் வந்து கடலைப்பருப்பு தான் அதிகமாக இருக்கும், அரிசி கம்மியாக இருக்கும். சரி. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பால் பாயசம் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பால் போட்டு பண்ணியிருப்பீங்க, மில்க் மேடு போட்டு பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் பால் எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. ஆனால் இந்த ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த அரிசியும் கடலைப்பருப்பு மெயினாக வச்சு சொல்கிறாங்க. இதுக்கு நானும் பண்ணதில்லை. அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து இந்த பொருளுக்கு இது சேர்த்தா கரெக்டாக இருக்கும், அதுவே வந்து அதிகமாக சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணும், அந்த டைம்ல வேற எதுனா ஒரு பொருளை ஆட் பண்ணா கரெக்ட் ஆகாம கேட்டா சூப்பர்லாம் போட்டிருக்காங்க. நல்ல விஷயம் இல்ல? பாருங்க, வறுத்தாச்சு. போதும், ரொம்ப பொரிய கூடாது. சும்மா லேசா வறுத்தோம்னா போதும். கொஞ்சம் வாசம் வர்ற வரைக்கும் இது போதுங்க. போதும். ஓகே, கலர் மாறல லைட்டா. ஆமா, பொரிய கூடாதுங்க, வாசம் வந்தா போதும். பொரிய கூடாது. ஒரு 10% தான் வந்து நம்ம வந்து வறுத்திருக்கோம். ஆமா, எடுத்துலாமா? எடுத்துடலாம். சோ இந்த மாதிரி வறுத்துட்டு தண்ணில ஊற வச்சிருங்க, அவ்வளவுதான். அப்போ தட்டில் மாத்திடலாம். இந்தாங்க. இதுக்கப்புறம் பாயசம் பண்றோமா? ஆமா. ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது அரிசி பருப்பு சாதம் பண்ணும்போது முதல் வாட்டில் இந்த பாட்டில் தான் பண்ணேன். ஆமா, இதுல தான் பண்ணோம். அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா பாயாசம் எல்லாம் வைக்கும்போது ஈய கும்பால வச்சாதான் நல்லா இருக்கும், ருசி நல்லா இருக்கு, கெடாம இருக்கும். ஓகே, நல்லா கிளறதுக்கு இதுக்கெல்லாம் நல்லா ஈஸியா இருக்கும். இப்ப பாத்திரம் வச்சாச்சு, அடுப்பத்தை வச்சிடலாம்.
தண்ணி ஊற்றணும்ல? தண்ணி ஊற்றணும். சரி, இப்போ இந்த பாயாசம் பண்ணுறோம், இந்த குவான்டிட்டி பண்ணும்போது தண்ணியோட அளவு எதுனா இருக்கா? தண்ணியோட அளவு ஆறாரம் உங்களுக்கு கெட்டியாயிடும். சரி. தண்ணி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு ஊற்றிட்டு பார்த்துட்டு கடலை பருப்பெல்லாம் வேகும் போது அரிசியும் வேகும் போது நிறைய தான் பிடிக்கும் தண்ணி. அளவெல்லாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை, பார்த்து பார்த்து ஊற்றிக்கணும். சுடுதண்ணி பக்கத்தில் வச்சுக்கலாம். சப்போஸ் வேகும்போது கெட்டியா இருந்ததுனால எடுத்து ஊற்றிக்கலாம். சரி, ஓகே தான். இப்போ தண்ணி கொதிச்சு போய் தான் அரிசிலாம் போடணுமா இல்லை இப்போ போடுறோமா? இல்லை தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் கடலை பருப்பு போடணும். சரி, ஓகே. அப்போ கொதிட்டு பார்க்கலாம். கொதிக்கிட்டு. சரி, ஓகே. தண்ணி கொதிச்சிருச்சு. அடுத்தது கடலை பருப்பு ஊற வச்சது போட்டுடலாம். இந்த கடலைப்பருப்பு போடுறோம்ல, ஆமா. இப்போ இதுவே இந்த பாயாசத்தை வந்து குக்கர்ல எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு வச்சு பண்ணலாமா? இல்லை, ஒவ்வொன்னா வெந்ததுக்கு அப்புறம் போட்டாதான் நல்லா இருக்கும். அது வந்து கஞ்சி மாதிரி ஆயிடும். கஞ்சி சும்மா ஒரு ஷார்ட் ரூட்ல போய் பார்க்கலாம் பார்த்தேன், வேண்டாம் சொல்றாங்க. இல்ல, இது வந்து முக்காவாசி வெந்த உடனே தான் அரிசி போடுறோம். அப்ப அரிசி வேகறதுக்கும் இது நல்லா வெந்து நல்லா மலர்ந்துருக்கும். அப்ப மென்னு சாப்பிடறதுக்கு நல்லா கரெக்டா இருக்கும். சரி, ஓகே. அப்ப இது நல்லா வெந்த பிறகு தான் வந்து நம்ம அரிசி போடுறோம். ஆமா. எந்த பக்கத்துக்கு வந்துடணும்? 80% 90% இல்ல முழுமையா வந்துடணுமா? ஒரு 80% வெந்திருக்கும். ஓகே. இப்போ இதுக்கு அப்புறம் வேற என்ன போடுறோமா? வேற எதுவும் இல்ல, இது போட்டு நல்லா வேக வைக்கிறோம். ஓகே. ரொம்ப ஈஸி ரெசிபி தான், கஷ்டப்பட்டு வந்து நம்ம பண்ண வேண்டியதுலாம் இல்லை. அதாவது அடி பிடிக்கும் அப்படிலாம் போக வேண்டியதில்லை இந்த ஸ்டேஜில். இப்போ பருப்பு போட்டிருக்கோம், பருப்பு வந்து போதும், அரிசி போடுறோம். ஆமாம், வேகட்டும் பார்க்கலாம். இது பாசி பருப்பு வடை இருந்தா நல்லா இருக்கும் இன்னும் சாப்பிட. ஆமா, அத்தோரி பண்ணிடலாம். பண்ணிடலாம். பாசி பருப்பு வடை யாருக்கா வேணும்னா சொல்லுங்க, நான் கண்டிப்பா பண்ணி காமிச்சிடுறேன். பாசி பருப்பு ஒரு 4 பிச்சு போட்டு பாயாசத்தை மேல ஊத்தி சும்மா அப்படியே குழச்சு அடிச்சு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். மாதிரி அந்த காலத்துல எல்லாம் வடையும் பாயாசமும் ஒட்டுக்கா போட்டு நல்லா பிசைஞ்சு கடைசியா வந்து சாப்பாடு குழம்பு ரசம் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு வடை பாயாசம் போது 4 வடை பிச்சு போடுவாங்க, 2 கரண்டி பாயாசம் ஊத்துவாங்க, நல்லா பிசைஞ்சு இலையில வச்சு அப்படியே சாப்பிட்டாங்க. இலையில சாப்பிடணும். ஆமா. சரி, பருப்பு வேகட்டும் பார்க்கலாம். கடலைப்பருப்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப முக்காவாசி வெந்துருச்சு. கிட்டத்தட்ட வேகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, ஒரு 10ல இருந்து 12 நிமிஷம் ஆச்சு. அடுத்த ஊற வைக்கிறோம். அதான் ஊற வைக்காம போட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும். ஊற வச்சு போட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும். பாருங்க, இப்படிதான், இப்படி முக்காவாசி வெந்துருச்சு. ஓகே, அப்படியே நானும் பார்க்குறேன் எந்த பக்கம்னு. இது வந்து அந்த சுண்டல் பக்கம் மாதிரி தான். ஆமா, சுண்டலுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஏற்றிருக்காங்க, அவ்வளோதான். வெந்திருக்கு. இதுக்கு அடுத்து அரிசி போடலாம். அரிசி போட்டுங்களா? இந்தாங்க அரிசி. அதாவது நம்ம வறுத்து வச்சோம் பார்த்தீங்களா, வறுத்து ஊற வச்ச அந்த அரிசியை வந்து இதில் போடுறோம். ஆமா, ஒரு 80% வந்து போட்டுருங்க. நீங்க அதுக்கு முன்னாடியே போட்டுறாதீங்க. அதுக்கு வெந்த பிறக்கும் போட்டாலும் உங்களுக்கு வந்து சரியா வெந்து வராது. இல்ல, அரிசி முன்னாடி போட்ட கடலை பருப்பு வேகாது. அதுக்காக. இன்னொன்னு பருப்பு நல்லா வெந்த பிறகு போட்டாலும் அரிசி வேகாது. ஆமா, அதனால இது முக்காப்பாதான் வெந்த உடனே அரிசி போட்டோம்னா 2 வெந்து வரக்கு சரியா இருக்கும். சரி, ஓகே தான். 2 வெந்துருச்சுன்னா அடுத்தது வெல்லம் போட்டுடலாம். சரி, அதுக்கு முன்னாடி சொல்லுங்க, இந்த அரிசி எந்த பக்கத்துல முழுமையா வந்துருக்குமா? இப்போ அரிசிங்களா? அரிசியும் நல்லா வெந்திருக்குங்க, ரெண்டுமே வெந்திருக்கும். வெந்த பிறகு தான் வெல்லம் போடுறோம். ஆமா, வெல்லம் போடுறோம். சரி, ஓகே. ஸோ இன்னொரு 10 நிமிஷம் வந்து வேகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ அந்த அரிசி பருப்பு போட்டு நல்லா வெந்து வந்துருக்கு நினைக்கிறேன். ஆமா ஆமா, பாருங்க அரிசி எல்லாம் நல்லா வெந்து பருப்பு நல்லா வெந்துருச்சு, ரெண்டும் குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்னு அந்த கீழே பார்த்தீங்கன்னா அந்த அரிசி வந்து தண்ணி வந்து பருப்பும் சேர்ந்து பார்க்கும்போது கெட்டியா இருக்கு. கெட்டியா, ஆமா. வெல்லம் போடும்போது கொஞ்சம் தண்ணி ஆயிடும். இதுதாங்க அந்த பாயாசத்துக்கு திக்னஸ். ஓகே, இதுதான். அதாவது பருப்போட அந்த அந்த கஞ்சும் அந்த சாதத்தோட கஞ்சி அந்த சேர்ந்த மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் இதுக்கு அடுத்தது வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இது வேலை பார்த்தீங்கன்னா 2 தனித்தனியாக வேக வைக்கிறது தான் வேலை. ஃபர்ஸ்ட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து 80% வேகிற பக்கத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி போடுங்க. அரிசி வெந்து வர டைமில் முக்கியமாக சொல்கிறேன், அரிசி வெந்து வர டைமில் என்ன பண்ணணும்? கிண்டணும். முக்கால்வாசி அரிசி வெந்து வர டைமில் கிண்டணும். அப்படி இல்லைன்னா கீழே உட்காரத்துக்கு அடி பிடிச்சிக்கும். அதான் விஷயம். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4க்கு 1 அப்படி போட்டிருக்கிற ரேஷியோ. இதுலேயே வந்து எங்களுக்கு கடலைப்பருப்பு கம்மியாக வேணும், அரிசி அதிகமாக வேணும்னாலும் மாற்றிக்கலாம், 1/2 டம்ளர் கூட போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சமமாக இருக்கும், அரிசியும் பருப்பும் சமமாக இருக்கும். அடுத்தது வந்து வெல்லம் போட்டுக்கலாம். இது வந்து சுத்தமா மண் இல்லாத வெல்லங்க, அதனால அப்படியே போட்டுக்கலாம். இதே மண்ணெல்லாம் இருந்ததுன்னா ஒரு கொதி விட்டு தண்ணியில கொதி விட்டு ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் போட்டாச்சு. அப்புறம் கலக்கி விடுவாங்க. வெல்லம் எல்லாம் கரையோணுங்க. ரொம்ப கெட்டியா இருக்கு. கெட்டியா இருந்ததுன்னா நம்ம சுடுதண்ணி வச்சிருந்தோம்னா கொஞ்சம் வேணாலும் ஊத்திக்கலாம். சுடுதண்ணி தான் ஊத்திக்கலாம். கொஞ்சம் 1/2 டம்ளர் அப்படியே ஊத்திக்கலாங்க. ஊத்திடலாமா? ஊத்திடலாம். போதும். வெல்லமும் கலர் மாறுது.
இதுக்கு வந்து நான் நினைச்சேன் தேங்காய் பால் மாதிரி அரிசி ஊற்றுவீங்கன்னு நினச்சேன். இல்லை எதுவுமே இல்லை தேங்காய் பால் இல்லை, நெய் இல்லை, முந்திரி இல்லை, ஏலக்காய் எதுவும், மில்க் மைடா எதுவும் கிடையாது. எல்லாத்தையும் வேக வச்சு அப்படியே குடிக்கிறோம். ஆனால் இந்த வெள்ளம் போட்ட பிறகு ஒரு 2 நிமிஷம் கொதி கொடுங்க. ஏங்கன்னா அந்த வெள்ளத்தோட தன்மை பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொதி வந்த பிறகு தான் அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிக்கும். அது கரைஞ்சு அரிசி பருப்போட கலக்கணுங்க. சரி, ஓகே. இதுக்கப்புறம் இது நல்ல ஒரு கொதி வரணுங்க. வெள்ளம் போட்டு கொதி வரணும். கொதி வந்த உடனே தேங்காய் போடுறோம், சுக்கு, ஏலக்காய் பொடி, அவ்வளோதான். அப்புறம் நான் சாப்பிடணும். அப்புறம் நீங்க சுட சுட குடிக்க வேண்டியதுதான். சரி, ஓகே, டன். இதுக்கு மெனக்கடலாம் எதுவும் இல்லை. அதாவது இது பொருள் இல்லைன்னு இருக்க முடியாது. நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கும் இந்த பொருள்லாம். கடலை பருப்பு இருக்கும், வெல்லம் இருக்கும், வெல்லம் இருக்கும், அரிசி இருக்கும், தேங்காய் இருக்கும். இல்லாத வீடே இருக்காது அந்த காலத்துலயும். ஆமா, அந்த காலத்துல முக்கியமா இருக்க பொருள் இதுதான். நல்லா கொதிச்சு வருது. வெல்லம் போட்டு நல்லா கரைஞ்சு நல்லா அரிசி பருப்போட நல்லா கலந்து நல்லா கொதிக்குது. கிரேவி மாதிரி இருக்குது பாருங்க. ஒண்ணு சேர்ந்துருக்கு. சரி, ஓகே. இப்போ அடுத்தது வந்து தேங்காய் பூ போட்டுருங்க. இது வந்து நல்லா சிறுசா துருவி, பொடியா துருவி, ஓகே, நம்மளுக்கு வேணுங்கிற அளவு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. அதான் பாயசம் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம பாயசம் சாப்பிட வேண்டியதான். ஆமா, வாசத்துக்கு வந்து ஏலக்காய் சுக்கு போடணும். சுக்கு போடணும். ஏன்னா இது வந்து பருப்புன்னு காட்டி ஒரு சிலர் ஜீரணமாகாது, அஜீரணமா இருக்கும், பூசு மடிக்கிற மாதிரி இருக்கும், வயிறு டும்முன்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு சுக்கு போடலாம். அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஏலக்காய் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த சக்கரை பொங்கலாகட்டும் இல்லை பாயாசமாகட்டும் கடைசியாக தான் போடணும். கடைசி ஸ்டேஜில் போட்டால் தான் அந்த வாசம் நல்லா எடுத்து கொடுக்கும். சில பேர் என்ன பண்ணிடுறாங்க, அதை போட்டு ஏலக்காய் தூள்லாம் போட்டு முன்னாடியே போட்டு நல்லா குக் பண்ணுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. உண்மையாக சொல்கிறேன். நான் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கடைசியாக போட்டால் தான் அந்த வாசம் அப்படியே நிற்கும். சைடில் சுக்கு போட்டிங்களா? போட்டாச்சு. சைடில் போட்டாங்க பாருங்க, சுக்கு போட்டாங்க. அதை நான் டேஸ்ட் பண்ணலாமா? ஒரே ஒரு கொதி வந்தோடனே ஊற்றிடலாம். எனக்கு கொதிலாம் வேண்டாம், பசிக்குது. பசினா பாயசம் பசி வேற. அந்த ஸ்வீட் ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மாதிரி பக்கத்தில் யார ரெடி ஆகிட்டே இருந்துச்சுங்க. வரைக்கும் இருக்க மாட்டாங்க. கொதிச்சாலும் சரி, கொதிக்கலினாலும் சரி, எடுத்து ஊத்துருவாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சரி, ஓகே. அரிசி தெரியுமா? தெரியுங்க. நெய்யெல்லாம் எதுவுமே போடாமல் எதுவுமே இல்லை. நைஸ். இந்த பாயசம் சாப்பிடும் போதெல்லாம் ஏதோ காரம் சாப்பிடணும். அதாங்க வடை ஓட்டலாம் விடுங்க. வடை ஓட்டலாம், பச்சை பயிறு வடை, பாசி பருப்பு வடை எல்லாம் இதுக்கு ரெண்டும் கலந்து சாப்பிடும்போது உள்ள போறதே தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். அது சுட சுட சாப்பிடும்போது நல்லா இருக்கும். எத்தனையோ பாயாசம் குடிச்சிருக்கலாம், ஆனா இந்த மாதிரி கடலைப்பருப்பு பாயாசம் நைஸ் குடிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது நான் சாப்பிடும்போது கடலைப்பருப்பு பாயசம் சாப்பிட்ருக்கேன். இது சாப்பிடும்போது எனக்கு ஃபீல் என்னன்னா, அந்த கடலைப்பருப்பு அந்த கடிச்சு சாப்பிடும் போது, மென்று சாப்பிடும் போது அந்த சாஃப்டா இருக்கு. இன்னொன்று அந்த அரிசி 1-2 பல்ல படுதா, அது இன்னும் சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் தான் தேங்காய், அதுக்கப்புறம் தான் வெல்லம், அதுக்கப்புறம் தான் தேங்காய். நைஸ். நீங்க சொல்ற மாதிரி வச்சு சாப்பிடலாம். ஆமா, கெட்டலாம் போகாது. இது கெட்டு போற பாயாசம் இல்ல. ஆமா, பிரமாதங்க. சூப்பர். ஃபர்ஸ்ட் கிளாஸ். நைஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. தேங்காயும் கடைசியில போடுறது ஹைலைட் தான். ஏன்னா அந்த பருப்பு மென்று சாப்பிட்றோமா, கடைசியா அந்த தேங்காய் பல்ல படுதா, எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும்போது வேற மாதிரி இருக்கு. நைஸ். சரி, நம்ம தெரியுங்களா? சரி, நீங்களும் இந்த மாதிரி கடலைப்பருப்பு அரிசி பாயாசம் வச்சு குடிச்சு பாருங்க ஒரு தடவை வீட்டில், எப்படி இருக்குன்னு. குழந்தைகளுக்கு, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் இருந்தால் இந்த மாதிரி பாயாசம் எல்லாம் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த தொந்தரவும் இல்லை, கெடுதலும் இல்லை. அதனால இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. என் பேர் வந்து மனோன்மணி, மனோஸ் கிச்சன். ஃபோன் நம்பர் 9952809354. நாங்கள் வீட்லேயே சொந்தமாக மசாலா பொருளெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம். யாராவதுக்கு உள்ளூர் வெளியூர் எல்லா பக்கமே அனுப்புகிறோம். ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸு அந்த மாதிரிங்க சுத்தமான முறையில் செஞ்சு கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா முறுக்கு, அதிரசமெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாருமே கால் பண்ணி சொல்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஸ்வீட்டு, ஸ்நாக்ஸ் வேணும்னா எங்களுக்கு முன்னாடியே கால் பண்ணி சொல்லுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வெளியூருக்கு வாங்கிட்டு போகிறாங்க. அது மாதிரி யாராவது வேணுனாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ரெசிபிகளை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தா தான் அவங்களுக்கு ஒரு ஆர்வம் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். இதை மாற்றி பார்த்ததில் வைங்க. சூடு ஆறுன பேருக்கு நாங்கள் எல்லாரும் சாப்பிடுவோம். கண்டிப்பாக எல்லாரும் குடிக்கணும். கண்டிப்பாக. இன்றைக்கி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு புது பொருள்லாம் போட்டு பண்ணுறதுனால நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க பொருள் வச்சு நான் பண்ணிட்டு அந்த பாயசம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு புது ரெசிபி செஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.